என்னங்க ஏன் நாடாளுமன்றத்திலேருந்து பாஜகவுக்கு எல்லாரையும் வெளிநடப்பு பண்ண வச்சு தான் பழக்கம். தமிழ்நாட்டில் பாஜகவினரே எந்திரிச்சு ஆளுங்கட்சி இப்படி பண்ணலாமா அப்படின்னு நயினார் வானதி உட்பட எல்லாரும் வெளிநடப்பு பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. குறிப்பாக நயினார் நாகேந்திரன்லாம் வெளியில் ப்ரெஸ் மீட்டில் கொந்தளிச்சிருக்காப்புல. எப்படி பார்க்குறீங்க? நீதி கொடுக்க வேண்டிய முதலமைச்சரே நீதிமன்றத்துக்கு போகலாமான்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம், இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே நயினார் அவர்கள் நான் அன்பா சொல்கிறேன், பணிவா சொல்கிறேன் அப்படின்னாரு. முதலமைச்சரும் ரொம்ப இணக்கமாக அவரோட இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் அந்த வக்ஃப் மசோதாவை எதிர்த்து ஒரு போராட்டக்காரராகவே மாறி சட்டசபையில் அதுக்கு எதிரான ஒரு கோஷமிட்டதும் சரி, அதை எதிர்த்து நாங்கள் வழக்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி, இதை எல்லாமே எதிர்த்து அவங்க வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே திமுக உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஒரு பேட்ச் மாதிரி பாக்கெட்டில் போட்டு வந்ததுங்கிறது தான். ஆளுங்கட்சியே கருப்பு சட்டை அணிந்து வரலாமா அப்படின்லாம் கேட்குறாரு அவர். நயினார் கேட்குறாரு, ஆளுங்கட்சியே வரலாமா, ஆளுங்கட்சியே கோஷம் எழுப்பலாமா அப்படின்னா அந்த நிலைக்கு அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆளுங்கட்சி வரக்கூடாதுங்கிறது சட்டம் இல்லை இன்னைக்கு. அவர் வெளியில ஒரு இஸ்லாமியர் பிரதமர் மோடியால் இந்த 10 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட யாராவது ஒருவரை நீங்கள் காட்ட முடியுமா? ஆமா, சொல்லிட்டு தான் அவர் யோசிக்கிறார் போல, தப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் போல. அவ்வளவுக்கு நம்ம நேரடியாகவே பார்த்துட்டு இருக்கோம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆழ்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியருடைய பெயர் வைத்தவர், அவர் ஆக்சுவலா ஹிந்து. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிரசவம் பார்த்த அந்த இஸ்லாமிய டாக்டரோட பேரை வச்சிருக்காங்க. அவர் பேரு நர்கத் கான் நினைக்கிறேன். அவரை இந்து சமய அறநிலையத்துறையில் அதிகாரியா போட்டதுக்கு எச் ராஜாலாம் கொந்தளிச்சு மிகப்பெரிய அறிக்கை விட்டாப்புல. இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, நாங்கள் போராட்டம் நடத்துவோம், இந்த அரசு இந்து விரோத அரசுன்னு. அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்து அவருடைய 10வது சர்டிஃபிகேட் எடுத்து போட்டு சாதி சான்றிதழெல்லாம் எடுத்து போட்டு பாய்க்கெல்லாம் ஜாதி கிடையாதுங்க, அதனால் இவர் அப்படி கிடையாது, பேர் இந்த மாதிரி ஒரு சமய நல்லிணக்கத்தோட டாக்டர் பேரை வச்சுருக்காங்க, உடனே நீங்கள் கொந்தளிக்காதீங்கன்னாங்க இல்லையா. நீங்கள் எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கீங்கிறது தான் எங்களுக்கு, ஒரு பெயர் கொண்டவராக இருப்பதே உங்களால் தாங்க முடியல. நிச்சயமாக நமக்கு இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை பிளவுபடுத்த முடியுமோ, இஸ்லாமியர்கள் வெறுப்பை இந்த நாட்டில் உருவாக்க முடியுமோ அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே திட்டமிட்டு இந்த வேலையில் தான் தீவிரமாக போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த மசோதா கூட நிச்சயமாக அதுதான். இப்போ இதில் என்னென்னா, தமிழ்நாடு மொத்தமாக ஒரு அணியிலையும் பாஜக மற்றும் ஒரு அணியிலும் நிற்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இந்த மசோதா நீங்கள் பாருங்கள், நடுராத்திரி 2 மணிக்கு ஒரு மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதுங்கிறதெல்லாம் ஒரு 3 நாட்கள் 4 நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு விவாதம் நடக்க வேண்டிய மசோதா நீங்கள் 12 மணி நேரத்துக்குள்ளே வச்சு எல்லாரும் பேசி ஓட்டு போட்டு போங்கன்னு செய்கிறீங்கிறதே முதல்ல கண்டனத்துக்குரியது. அதுக்கான அந்த உரையாடலுக்கான காலமே இல்லை. நீங்கள் கடைசி நேரத்தில் வச்சு தள்ளி உள்ளே நகர்த்துறீங்கிறது ஒன்று. 2வது, இதில் இது குறித்து, அதாவது மசோதா அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டது, பேசப்பட்டது போச்சுன்னா, இது குறித்து தமிழ்நாட்டில் எம்பிக்களே இல்லாமல் ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன கருத்து தெரிவிக்க போகிறாங்க? அவங்க அமைதியாக இருக்கிறதுங்கிறது இன்னும் இது ரொம்ப ஆபத்தானது. நம்ம அதிமுக எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா, நான் சிறுபான்மையினருடைய நண்பன், இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள், நாங்கள் வரலாற்று தவறுகளை செய்ய மாட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இஃப்தார் நோன்பு திறப்பு விழாக்கு அவர் போயிட்டு என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை அப்படின்லாம் பேசினாரு. சிறுபான்மையின காவலர் அப்படின்னு அவருக்கு விருதெல்லாம் வேற கொடுத்தாங்க. எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டம் நிலை முபாரக் அவர்கள் நடத்தினார் நினைக்கிறேன். அந்த கூட்டத்திலலாம் அவர் ஏறி அவர் அந்த மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் பேசிட்டு இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் இதுக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது என்பது இந்த மௌனம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நிச்சயமா அது தெரியும்ல. இப்போ அவங்க யாருக்கு சாதகமாக இருப்பாங்கங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும். என்னென்னா, ஒரு வாரமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஓடிட்டுருக்கு. கூட்டணிக்கு அடிப்பணி இல்லைன்னா யார் இங்கே தலைமையில் யாரை அதிமுகவில் கொண்டு வரும் அப்படிங்கிற பேச்செல்லாம் ஓடிட்டுருக்கு. அதனால இந்த பின்னணியில் அவங்க அடக்கி வாசிச்சுட்ருக்காங்க. எதுவும் நம்ம பேச வேண்டாம், பேசி எதுவும் சிக்கலுக்குள்ளாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் அது நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் எவ்வளோ தூரம் இவங்களால் அதை நகர்த்த முடியுங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இன்றைக்கு
ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் இதே மசோதா வருகிறது. லோக்சபாவில் நேற்று நிறைவேற்றிட்டாங்க, ராஜ்யசபாவில் இருக்கு. பாஜகவுக்கு எண்ணிக்கை இருந்தாலும் கூட அதிமுகவினுடைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடே அந்த பக்கம் தான் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க எதிர்த்து கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணாலும் கூட வாக்களிக்காமல் புறக்கணிப்பது என்பது ஒரு அரசியலா தான் பார்க்கப்படும். அது அப்படிப்பட்ட நழுவக்கூடிய வேலையை தான் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதுதான் செய்வாங்க. இன்னைக்கு நயினார் பேசுறாருல, இது இன்னைய ஸ்டேட்மெண்ட் ஆனா இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதற்கு முன்பாக இதே ஸ்டேட்மெண்ட் பேசப்பட்டிருக்கிறது. பேசியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார். சிஏஏவினால் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படுவார் என்று நீங்கள் காட்டிவிடுங்கள் அப்படின்னு இதே இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் நான் சவால் விடுறேங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசினாரு. அந்த சிஏஏ சட்டம் அந்த காலகட்டத்தில் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்தது, காரணம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி, அதாவது மோடி அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அப்போது கொண்டு வந்தது சந்திரபாபு நாயுடு. அந்த சமயத்தில் போட்ட ஆட்டத்தை கலப்பதற்காக இவங்க காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக நாங்கள் முடக்கிறோம்னு அவையை இவ்வளவு நாள் முடக்கினாங்க. இவ்வளவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையாங்கிறது ஒன்று. ரெண்டாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஏன்னா ராமதாஸ் அவர்கள் பல விஷயங்கள்ல நல்லா ஆழமா பேசக்கூடியவர், போறவர் வர்றவர் தான். அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு முதல்ல முழு அட்டண்டன்ஸ் போவாராங்கிறது ஒன்று. ரெண்டாவது போனாலும் அவர் என்ன முடிவெடுக்க போகிறார், பேசிட்டு மட்டும் வர போறாரா, எதிர்த்து பேச போறாரா, ஆதரவா பேசுறாரா, இல்லை எதிர்த்து பேசிட்டு வாக்களிக்காமல் வெளியில் வராரா, இல்லை எதிர்த்து வாக்களிக்கிறாரா, இது எல்லாமே ஒன்று. இது போக அதிமுகவிடம் தான் அவர் ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கப்பட்டது. ஆனால் முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய மற்றும் ஒரு அங்கமாகவே மாறி போன ஜி.கே. வாசன் இருக்காரு. ஸோ அதிமுகவினுடைய இந்த 4 எம்பிக்கள் திரு சி.வி. சண்முகம், தம்பிதுரை, அதே போல் பார்த்தீங்கன்னா தர்மர், அதே போல் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த 4 பேரினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதும் ப்ளஸ் அன்புமணி, அதே போல் டாக்டர் அன்புமணியும் ஜி.கே. வாசனுமாக இந்த 6 பேர். ஏன்னா இன்னைக்கு இங்கே சட்டமன்றம் ஒரு விஷயத்தை எதிரொலிச்சிருக்கு. இதை அவங்க தமிழ்நாட்டினுடைய உணர்வாக தான் அது பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார், திமுக வழக்கு தொடுக்கும், இது எதிர்த்து சட்ட ரீதியான போராட்டத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காங்கிறது ஒன்று. ஆனால் இது அவர் திமுகன்னு சொல்லியிருந்தாலும் குரல் தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்கிறது. அப்கோர்ஸ் அதில் நமக்கே மாற்றுக்கிறது இருக்கு. அவர் தமிழ்நாடு அரசு போகும்னு தானே சட்டமன்றத்துக்குள்ள சொல்லணும். திமுகங்கிறத கட்சியாக சொல்லியிருக்கணும், ஒரு கட்சியினுடைய தலைவராக அதை அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உண்டு. அந்த கருத்து நமக்கு கூட உடன்பாடு தான். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடும் போராட்டத்தை முன்னெடுக்கும் அரசும் போது அரசுக்கான வெயிட்டேஜ் வேற. நாளைக்கு ஒருவேளை இவங்க வக்பை எதிர்த்து ஒரு வழக்கை போட்டு ஆட்சி மாற்றம், அது வழக்கு பல ஆண்டுகள் ஆகலாம், ஆட்சி மாற்றம் அதிமுக அரசு வந்ததுன்னா அவங்க கவர்மெண்ட்டாக அதை நடத்தணும். அதை வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னா அப்பவும் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. அப்ப அரசாகவே இந்த இடத்துல வழக்கு தொடுக்க வேண்டியதும் கூட ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க அதை லாக் பண்றதுக்கான ஒரு பாயிண்டா நகர்த்துறாங்க. இதுதான் இன்னொரு விஷயம் பேச வேண்டியது. இப்போ பாமக, அது மாதிரி உங்களுக்கு அதிமுக, இவங்க எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டினுடைய குரலையும் நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவையும் இருக்குது. என்னென்னா சமீப நாட்களாக அவங்களுடைய இங்கே அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது, அந்த கட்சிகளுக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேரமே சொன்னது மாதிரி சிஏஏல எல்லாம் அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அவங்கள எப்படி பார்க்குறாங்க, எப்படி நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் ஒரு ஏதாவது ஒன்று நெருக்கத்தை காட்டிடுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ரீதியில தான் அவங்க அந்த இப்தார் விருந்து இதெல்லாமே பண்ணது. ஆனா இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சமாக போகுது. இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. அதாவது 2024 அவர் பிரிந்து வந்தாலும் கூட எடப்பாடி அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையின்மை இருந்தது. ஏன்னா அவர் பெரிய அளவுக்கு மோடியை எதிர்த்து பேசாமலேயே ஓட்டு கேட்டார். பிரதமர் தேர்தலில் நீங்க மோடி மீது விமர்சனமே வைக்காம திமுகவை திட்டினதுங்கிறது உங்களை சந்தேகத்தோட பார்க்க வச்சுது. நீங்க எப்போது போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தீர்களோ உங்கள் மீதான அந்த குறைந்தபட்ச நம்பிக்கையை ஊடாட்டத்தில் இருந்தவங்க கூட இருப்பாங்கல்ல. என்ன இருந்தாலும் அடிப்படையில் அது ஒரு
ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி சமய சார்பற்ற கட்சின்னு இருந்தவங்க நீங்கள் திரும்ப பிஜேபியோட போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த நெருக்கத்துக்கு பிறகு இந்த மௌனம் எப்படி பார்க்கப்படும்? இதற்கு பிறகு சிறுபான்மையினர் உங்களை நம்புறதுக்கான அந்த இதுவே வேண்டாங்கிற இடத்துக்கு நீங்களே அவங்கள தள்ளி விட்டுட்டீங்களோ அப்படிங்கிற போறாங்க. அந்த மௌனம் ரொம்ப அபாயகரமான மௌனமாக இருக்கு. நம்ம நோக்கி தள்ளி விடுற வேலையை நிச்சயமா கழிந்த முறை நம்ம பார்க்கும்போது அவர் கூட்டணியே கிடையாதுங்கிறதுல வலிமையா நின்னார். ஆனா இந்த தடவை அவர் அந்த வலிமை இழந்துட்டாரோ அப்படிங்கிற இதை தான் நமக்கு வந்து பார்க்க தோணுது. இன்னொன்று, மிகப்பெரிய அழுத்தம் பிஜேபியினிட்டு மிகப்பெரிய அழுத்தம் இவங்களுக்கு வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த அழுத்தத்தை எதிர்கொள்றதுக்கான நிலையில அவர் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய சமீபத்திய வெளிப்பாடுகள் எல்லாம் மௌனம் வந்து நமக்கு தெளிவுபடுத்தும். அவருடைய உடல் மொழியோ பாஜக குறித்த விஷயங்களை அவர் தவிர்க்கிறது அப்படிங்கிறதோ அண்ணாமலை குறித்த விஷயங்கள்ல கருத்து தெரிவிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் கூட்டணி உடனே வருமானா அதை எதுக்குங்க சொல்லுவானேங்கிறத கூட புரிய முடியுது. மசோதா வந்துருச்சு, விவாதிக்கப்படுது. நீங்கள் உங்களுடைய கட்சியாக நீங்கள் உங்களுடைய செயற்குழுவில் மற்ற காலகட்டத்தில் பேசியிருக்கீங்க. நடுவில் ஒரு சம்பவம், நான் அது இதுக்காக குறிப்பிடுறேன். இஸ்ரேல் பாலஸ்தீனில் போர் நிறுத்தணும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் கூட பாதிக்கப்படுறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த உணர்வு உலகளாவிய சிறுபான்மையினர் அது எவ்வளவு பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு பார்வை இருக்கு. எவ்வளவு பெரிய உயிர் நேயத்தில் அது வந்திருந்தது. அப்ப வக்புக்கு நீங்க வந்திருக்கணும்ல, ஆதரவாவோ எதிர்ப்பாவோ ஒரு கருத்து சொல்லிட்டு போகணுமே. முழுக்க முழுக்க நினைச்ச பிறகு எதுக்கு முக்காடுங்கிற கேள்வி இந்த இடத்துல பொருத்தமானது தானே அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குல்ல. அப்ப நீங்க நிச்சயமா எல்லா நாடகங்களையும் தமிழக மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எந்த நாடகமும் புதுசு இல்லைங்கிறதும் எல்லாமே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. எல்லா நாடகங்களுமே ஏற்கனவே பார்த்த நாடகங்கள் தான் புதுசு புதுசா மறுபடியும் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் a tragedy. இப்போ அது வந்து காமிக்கா தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த வக்பு சட்டம் அது வைக்கக்கூடியது முழுக்க முழுக்க சிறுபான்மையினருடைய உரிமையின் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிறது. அதில் சில முக்கியமான ஷரத்துகள்னு நம்ம பார்த்தோம்னா அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வக்ஃப் போர்டுக்கு சொத்தை எழுதி கொடுக்குறவங்க 5 வருடம் குறைந்தது இஸ்லாமியராக அந்த மதத்தை கடைபிடித்தவராக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சொத்தை எழுதி கொடுக்குறவர் ஒரு வேற்று மதத்தினராக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு முறை இருந்தது, சரியா? ஆனால் இப்போ இருக்கிறதுல அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், அதுவும் குறைந்தபட்சம் 5 வருடம் வந்து அவர் வந்து இந்த மதத்தை கடைபிடித்தவராக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் அவர் வந்து அந்த சொத்தை வந்து வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்க முடியும். இல்லை, இப்போ எனக்கு என்ன சொன்னீங்கன்னா ஒரு 5 வருஷம் இஸ்லாமியராக தான் இருந்தாரு, யார் சர்டிஃபிகேட் கொடுப்பா? 5 வருஷம் அவர் கரெக்டாக இத்தனை வேலை தொழுதாருன்னு ஏதோ அட்டண்டன்ஸ் வச்சு எடுக்கணும். இல்லை, அதுதான் இவங்களுடைய நோக்கம். என்ன, இருக்கக்கூடிய சொத்துக்களை கபலீகரம் செய்யணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. வேற எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்க பட்டவர்த்தனமாகவே தெரியுது. இன்னொரு சரத்து இருக்கு பாருங்க. 12 வருடம் இந்த வக்ஃப் போர்டு வச்சிருக்கக்கூடிய சொத்தை அபகரிச்சு ஆக்கிரமிச்சு ஒருத்தர் வச்சிருந்தா, ஒரு தனிநபர் கூட வச்சிருந்தாருன்னா அந்த சொத்து 12 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு சொந்தமாயிரும். அப்படி ஒரு சரத்தை வந்து இதுல சேர்த்திருக்காங்க. எவ்வளோ பெரிய அபாயகரமானது, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது. இதே கிளாஸை அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களின் நிலங்கள் அபகரிக்கப்பட்டால் அப்படியே இதே சட்டம் பொருந்தும்னு அவங்க வாயை திறந்து சொல்லிடுவாங்களாங்கிறத நம்ம பாஜகவினரை நோக்கி கேள்வி வைக்க வேண்டும். கேள்வி மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் அறநிலையத்துறையில் இந்து அறநிலையத்துறையை வந்து எங்கள் கையில் தாங்கன்னு கேட்குறாங்கல்ல, இந்துக்களுடைய கையில் ஒப்படைங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இதனுடைய வரலாறை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. எதனால வந்துங்கிறது ஒன்று, இந்துக்கள் கையில் கொடுத்துட்டு கவர்மெண்ட் வெளியே போனோங்கிறது 2. இந்த இடத்துல நாங்கள் வக்ஃப் போர்டுக்குள்ளே இந்துக்களை கொண்டு வருவோம் இல்லை மாற்று மதத்தாரை கொண்டு வரோங்கிறது 1, கவர்மெண்ட்டே அப்பாயின்ட் பண்ணுங்கிறது 2. ஆமாம். அப்போ இதே அளவுக்குள்ள நீங்கள் இங்கே ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் நம்ம அவங்கள பத்தி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இந்துத்துவ நாடாக இதை மாற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அவனுடைய அதிகாரம், சொத்து, இந்த விஷயங்களையும் அவன்கிட்ட பிடுங்கி எடுக்கக்கூடிய வேலையை தான் செய்யுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதுல வந்து எலெக்ஷன் நடக்கும். இதுக்கு முன்னால
வக்ஃபு போர்டுக்கு எலெக்ஷன் தலைவராகிறதுக்கு தலைவராகிறதுக்கு எலெக்ஷன் மற்ற நடக்கும். பொறுப்பு. இப்போ வந்து எலெக்ஷன் கிடையாது. அப்போ இந்த நபர்களை யாரு நியமிப்பா? சரியா? இது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று, இந்த வக்ஃப் போர்டு உறுப்பினர்களில் 2 நபர்கள் இஸ்லாமியர் அல்லாத வேற்று மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இப்படி ஒரு சரத் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட என்ன நோக்கம்? இது யார் உள்ள வருவா? யார் இந்த முடிவை பண்ணுவா? ஆர்எஸ்எஸ்காரன் வருவானா? ஆர்எஸ்எஸ்காரங்க மட்டும்தான் அவங்க தான் வருவாங்க. அப்போ ஆக வந்து ஒட்டுமொத்தமாக இது வந்து குரல் வளைய, ஜனநாயகத்தினுடைய குரல் வளைய நெரிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய வேலையைத்தான் பிஜேபி அரசாங்கமும் ஆர்எஸ்எஸும் செய்துட்ருக்கு. அதை வெளிப்படையாகவே இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு பட்டவர்த்தனமாகவே தெரியும். சட்டம் ஒழுங்கு, சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்தியாவில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வேற்று மதத்தினரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், அவங்கள கொல்றதுலேருந்து அவங்களுக்கான உரிமைகளை மறுக்கிறதுலேருந்து எந்த அளவு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்கங்கிறது தெரியும். ஆனால் இது வந்து சட்ட ரீதியாகவே அவங்களுடைய சொத்துக்களை கையில் அபகரித்து எடுக்கக்கூடிய வேலையை, பெருமுதலாளிகளுக்கு அந்த சொத்துக்களை கொடுக்கக்கூடிய வேலையை தான் வருங்காலத்தில் இது நிச்சயமாக செய்யும். சட்டவிரோதமான ஒரு விஷயத்தை சட்டமாக மாற்றுவதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான ஒரு ஜனநாயக விரோத முயற்சி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் யார் எந்த பக்கம் அப்படிங்கிறதையும் கூட நம்ம நாளைக்குள்ளே தெரிஞ்சிடலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழ்நாடு கட்சிகளையே 2 ஊராக 2 பக்கம் நீங்கள் போலரைஸ் ஆகணுங்கிற இடத்தை நோக்கி பிஜேபி தள்ளி இருக்கிறது. அது எப்படி அமையுது களம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்து உரையாடலாம்.